ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முழு கோதுமையை வச்சு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். அதை நல்ல ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை, உடனே நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு மாவை அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க வேண்டாம், உடனே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கல் போட்டுட்டு கல் நல்லா ஹீட் ஆனோன்னா அதில் தோசை ஊற்றிக்கோங்க. இந்த மாவில் நமக்கு நல்ல தோசை ஊற்றுறதுக்கு வரும். இப்போ தோசை ஊற்றியாச்சு. இதில் சைட்லலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இந்த தோசை இப்போது நமக்கு ரெடி. இதே தோசை இன்னும் மெல்லிஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக மாவை கரைச்சிட்டு நம்ம ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு 2 பக்கமும் வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு நமக்கு இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோதுமை மாவை கரைச்சி ஊற்றுறதை விட இது மாதிரி முழு தானியமாக கோதுமையை எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த மாவில் தோசை நல்லா ஊற்றுறதுக்கும் வரும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க வேண்டாம், உடனே ஊற வச்சு உடனே அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.